மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்த செக். சிறை கைதிகள் விவகாரத்தில் ஆளுநர் ரவி போட்ட தடை உத்தரவு. 3 அமர்வு நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி. களமிறங்கும் தலைமை நீதிபதி. வணக்கம் நண்பர்களே. திமுகவை பொறுத்தவரை அண்ணா பிறந்தநாள், கருணாநிதி பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள் என்று சொல்லிக்கொண்டு சிறையில் இருக்கும் தங்களது கட்சியின் ரவுடிகளை நன்னடத்தை என்ற அடிப்படையில் வெளியே கொண்டு வருவார்கள். அதேபோன்று தங்களது வாக்கு வங்கியான இஸ்லாமிய தீவிரவாதிகளையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியில் கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்களது இதுபோன்ற செயல்பாடுகளுக்கு ஆளுநர் ரவி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளனை கூட விடுதலை செய்வதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை. ஆனால் அதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவரை வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு சமீப காலமாக உச்சநீதிமன்றம் என்பது குற்றவாளிகளுக்கு சாதகமான தீர்ப்பாக சொல்லி வருகிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் தங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடோடி செல்கிறார்கள். அங்கு போனால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது சமூக விரோதிகளின் நம்பிக்கையாகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் சிறையில் தண்டனை பெற்று வரும் திமுக அரசு பரிந்துரை செய்த 2 ரவுடிகளின் தண்டனை முன்கூட்டியே ரத்து செய்ய ஆளுநர் ரவி நிராகரித்திருக்கிறார். ஆனால் இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள். இந்த வழக்கை 2 நீதிபதிகள் அமர்வுகள் விசாரித்து ஆளுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லியுள்ளார்கள். அதாவது முன்கூட்டியே விடுதலை செய்ய அமைச்சரவை பரிந்துரை செய்த பிறகு அவர் கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லி கைதியின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் ஆளுநர் ரவி சுயமாக செயல்பட முடியாது. அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் இன்னொரு சிறை கைதி விவகாரத்தில் அவரை விடுவிக்க அமைச்சரவை பரிந்துரைத்த போதும் அந்த குற்றவாளி முன்கூட்டியே விடுதலை செய்ய மறுத்த ஆளுநரின் உத்தரவை செல்லும் என்று நீதிபதிகள் G.R. சுவாமிநாதன், பூர்ணிமா அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இப்படி 2 ஒரே விதமான வழக்குகளில் ஆளுநர் ரவியின் தடை உத்தரவுக்கு ஒரு நீதிபதிகள் அமர்வு எதிர்ப்பு தெரிவித்ததோடு இன்னொரு நீதிபதிகளின் அமர்வு அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது இதுகுறித்த வழக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டு பிறகு அதை நீதிபதிகள் S.S. ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வு நேற்று விசாரித்த போது முன்கூட்டியே கைதிகளை விடுதலை செய்வது, தண்டனையை குறைப்பது போன்ற விவகாரங்களில் அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டுமா என்பது குறித்து தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தாவுக்கு அனுப்பி வைக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அதாவது எந்தெந்த சூழ்நிலைகளில் அமைச்சரவையின் முடிவுக்கு மாறாக ஆளுநர் முடிவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை தலைமை நீதிபதியிடம் ஆலோசனை கேட்டு இருப்பதோடு அவரது ஆலோசனைக்கு பிறகு இந்த வழக்கில் தமிழக அரசு எடுத்த முடிவு சரியா இல்லை ஆளுநர் ரவி போட்ட தடை உத்தரவு சரியா என்பது குறித்து தீர்ப்பு அளிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே மசோதாக்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்கு ஆளுநர் ரவிக்கும் இடையே உச்சகட்ட மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது சிறை கைதிகள் விவகாரத்திலும் முன்கூட்டியே தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்வதை கண்டித்து ஆளுநர் ரவி தடை உத்தரவு போட்டிருப்பது சம்பந்தமாகவும் இன்னொரு வழக்கும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. கூட்டணி உடைந்ததால் கடும் அதிர்ச்சி. எடப்பாடிக்கு அமித்ஷா சொருக போகும் மாப்பு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் சசிகலாவின் காலடியில் மண்புழு போன்று ஊர்ந்துதான் முதலமைச்சர் ஆனோம் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டார் போலவே தெரிகிறது. அதிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாணியில் இவருக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று அதிமுகவினர் பட்டப்பெயரை சூட்டியதால் அவர் தன்னையும் இன்னொரு எம்ஜிஆர் போன்று நினைத்துக் கொண்டு செயல்பட தொடங்கியிருக்கிறார். இதுதான் தற்போது அதிமுகவுக்கு தோல்வி மேல் தோல்வியை கொடுத்து வருகிறது. 10 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பல இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் பாஜகவை விட குறைவான ஓட்டுகளை பெற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் போட்டியிடவே பயந்து பின்வாங்கினார். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி உள்ளது. இந்த நிலையில்தான் விஜயுடன் கூட்டணியில் போட்டபோது ஆளுக்கு 2.5 ஆண்டு முதலமைச்சர் பதவி என்று அவர் சொன்னதால் ஓட்டம் பிடித்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவுடன் கூட்டணியில் போட்டார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த OPS, TTV தினகரன் போன்றவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்களை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று திரைக்கு பின்னால் நயினார் மூலமாக காய் நகர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் தற்போது அவர்கள் 2 பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்து விட்டார்கள். இது டெல்லி மேலிடத்திற்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியும் வலுவாக இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் மீண்டும் அவர்களே ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்பதனால்தான் ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதோடு இன்னும் சில புதிய கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமித்ஷா தமிழகம் வரும்போதெல்லாம் பல கட்சி தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்.
ஆனால் இப்போது பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கூட்டணியை விட்டே வெளியேற வைத்துவிட்டால் தென் மாவட்டங்களில் தங்களது வெற்றி வாய்ப்பு சந்தேகத்திற்கு இடமாகிவிட்டது என்று கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறாராம் அமித்ஷா. அதையடுத்து உடனடியாக எடப்பாடி நயினார் நாகேந்திரனுக்கு கால் பண்ணிய அவர் தென் மண்டலத்தில் இப்போதான் அஸ்திவாரம் போட தொடங்கினோம். அதற்காகத்தான் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு எல்லாம் நடத்தினோம். ஆனால் அங்கு நாம் அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பே ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் வெளியேற்றி விட்டீர்கள். இப்படி செயல்பட்டால் எப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியும்? உங்களின் இந்த செயல்பாடு காரணமாக தென் மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது. என்னதான் நயினாரும் அதே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரன் அவரை விட அந்த பகுதியில் பிரபலமாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் செய்த இந்த சம்பவத்தால் தென் மாவட்டங்கள் நம்மை ஏமாற்றப் போகிறது. கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு சிறிய கட்சிகளும் கூட இந்த முறை நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் தீர்மானிப்பார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடக்கப் போகிறது. அப்படி இருக்கும்போது 2 முக்கிய தலைவர்களை நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டது நம்முடைய தோல்வியை நாமே முடிவு செய்துவிட்டது போல் தெரிகிறது. தற்போது இருக்கும் கூட்டணி கட்சிகள் போதாது, இன்னும் சில கட்சிகளை கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று நான் கூறுகிறேன். ஆனால் நீங்களோ ஏற்கனவே கூட்டணியில் இருந்து 2 கட்சிகளை வெளியேற்றி விட்டீர்கள். இப்படியே போனால் தேர்தலுக்கு முன்பே நம்முடைய தோல்வி முடிவாகிவிடும் என்று எடப்பாடி நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவரிடத்திலும் அமித்ஷா மிக கடுமையாக தனது கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக எடப்பாடியின் இந்த செயல்பாடு காரணமாக தேர்தல் நெருங்கும் போது அவரை முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலிலிருந்து தூக்கிவிட்டு வேறு நபரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்கின்ற முடிவுக்கு டெல்லி மேலிடம் வந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்தடுத்து பல திருப்பகரமான சம்பவங்கள் நடைபெறும் என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி அதிமுக பாஜக புலிகள் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட போதும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்பதற்காக அக்டோபர் மாதத்திலிருந்து 3 மாதங்களில் 4 மாநாடுகள் நடத்த பாஜக திட்டமிட்டு வருகிறது. இதற்காக சென்னை, கோவை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளை தேர்வு செய்துள்ளார்கள். இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு நடத்திய நிலையில் வருகிற டிசம்பர் மாதத்துக்குள் இந்த 4 மாவட்டங்களும் அடுத்தடுத்து மாநாடுகளை நடத்த பாஜக தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த மாநாடு நடைபெறும் போது பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், தேமுதிக உள்ளிட்ட கட்சி தலைவர்களையும் மாநாட்டு மேடையில் அமர வைப்பதற்கும் திட்டமிடப்பட்டு வருகிறதாம். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மீண்டும் வரி விதிக்க திட்டம் போடும் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்தியா கொடுக்கும் பணத்தை வைத்துத்தான் ரஷ்யா உக்ரைனுடன் போர் நடத்தி வருகிறது என்று கூறியவர், ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கூறினார். அதற்கு இந்தியா மறுக்கவே எங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 50% வரி விதித்தார். இந்த நிலையில் இந்தியா மட்டுமின்றி ரஷ்யாவிடம் வர்த்தகம் வைத்துக் கொள்ளும் அனைத்து நாடுகளுக்குமே அமெரிக்கா இன்னும் கூடுதலான வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்காவின் அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் என்பவர் கூறியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரி விதிக்க வேண்டும். அப்படி செயல்பட்டால் ரஷ்யாவின் பொருளாதாரம் பெரிய அளவில் சரிந்துவிடும் என்று கூறியிருக்கும் அவர், இது சம்பந்தமாக அமெரிக்க அதிபர் மட்டுமின்றி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியுள்ளார். அந்த வகையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரி விதித்தால் அவர்கள் அந்நாட்டிடம் வர்த்தகத்தை நிறுத்திக் கொள்வார்கள். அதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் சரிவடைந்து கடைசியில் ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்வார் என்று தாங்கள் திட்டமிடுவதாகவும் அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார்.